திருப்பதியில 24 மணி நேரம் இருப்பானுங்க. என்ன வார்த்தை? வெக்கமால? நீ எல்லாம் எதுக்கு மந்திரியா இருக்க? ராஜினாமா பண்ணிட்டு வெளில போங்கிறேனா? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களை கொச்சைப்படுத்தியதாக அமைச்சர் சேகர் பாபுவை இந்து விரோதி என்றும் கோவிலை கொள்ளையடிக்கும் கூட்டம் எனவும் பாஜக மூத்த தலைவர் ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சியை 26ல நாம தூக்கி எறியலைன்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிற தீய சக்தி திமுக. சரி, இவர்கள் ஹிந்து விரோதிகளும் கூட. நீங்க பாருங்க, ஒரு சேகர் பாபுன்னு ஒரு அல்லூலியா பாபு, கிரிப்டோ, எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு அகம்பாவமான காட்டுமிராண்டி HRNC மினிஸ்டரா அவர் போறார். திருச்செந்தூர்ல பட்டியல அடைச்சி வச்ச மாதிரியா பக்தர்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. 6 மணி நேரமா குழந்தைக்கு பால் இல்லை, தண்ணி இல்லை. ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் கூச்சல் போடுறாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. ஒரு மரியாதை இருக்கிற சாதாரண மனிதனா இருந்தா, இவர் மந்திரியாவெல்லாம் இருக்கோம்னா, இவர் அதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க தான் அன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இவர் போய் என்ன கஷ்டம், நான் அதிகாரிகளை கவனிக்க சொல்றேன் அப்படின்னாவது பேசியிருக்கலாம்ல. அந்த அகம்பாவம் முடிச்ச நபர் திருப்பதியில 24 மணி நேரம் இருப்பானுங்க. என்ன வார்த்தை? வெக்கமால? நீ எல்லாம் எதுக்கு மந்திரியா இருக்க? ராஜினாமா பண்ணிட்டு வெளில போங்கிறேனா? நீ கோயிலுக்கு உள்ள போறதே இந்து மதத்துக்கு இழுக்கு. அந்த கடவுளை நீ மதிக்கலன்னு அர்த்தம். பக்தர்கள் நிக்கிறாங்க, நீ போயிருக்க. போனா நான் ஏற்பாடு பண்ண சொல்றேம்மா, கவனிக்க சொல்றேன், நீ செய்ய வேண்டாயா? ஒரு 2 வார்த்தை நல்ல வார்த்தை. ஆனா இந்த வெக்கங்கட்ட திமிரெடுத்த சேகர் பாபு என்ன சொல்றாப்புல? திருப்பதிக்கு போவானுங்க, 24 மணி நேரம் இருப்பானுங்க. நான் கேட்கிறேன், அருமை நண்பர் திரு சிவநாடார் அவர்கள் 300 கோடி கொடுத்திருக்காரு அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு. நீ பக்தர்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை, நீ எதுக்கு மந்திரியா இருக்கேன்னு கேட்கிறேன். நான் சேகர் பாபு போல மிகப்பெரிய ஹிந்து விரோதி கோயில கொள்ளையடிக்கிற கும்பல் யாரும் கிடையாது. அதனால இந்த வெட்கங்கெட்ட கூட்டத்தை விரட்டாம தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் இல்லாதனால 26ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி, ஹிந்து விரோத சக்தி, இதை நாம அடித்து விரட்ட வேண்டும் ஆட்சியிலிருந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.